ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, யார் இந்த ஜனங்கள்? எப்படி இந்த ஜனங்கள் பயந்து கொண்டிருக்க காரணம் என்ன? நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். யோசேப்பு என்கிற ஒரு அருமையான இளைஞன் அன்றைக்கு கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போனான். அடிமையாக விற்கப்பட்டு போன அவன் அந்த இடத்திலே ராஜ அந்தஸ்திலே உட்கார்ந்திருந்து அந்த ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராக, போஷிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே அங்கே போன ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ராயல் ட்ரீட்மெண்ட் சொல்கிற அளவு யோசேப்பு நிமித்தமாக அந்த பார்வோன் அவளை மிகவும் அன்போடு வரவேற்று அவளை பராமரித்து ஒரு நல்ல ஒரு ராஜ அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். யோசேப்பு மரித்து போனான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ஒருவன் தோன்றின பொழுது என்ன நடந்தது? இந்த ஜனங்களுக்கு பலவிதமான காரியங்கள், வேதனை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய ஆச்சரியமான கரத்தினாலே இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். விடுதலையாக்கப்பட்டாலும் கூட இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? கடந்து வருவர்களுக்கு முன்பதாக செங்கடல், பின்னாடி பார்ப்பீங்கன்னு சொன்னால் பார்வோன் சேனை. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது என்று தெரியாமல் இருக்கிற வேளையில் அங்கே தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தையை சொல்கிறான்? இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற, நடுங்கி கொண்டு இருக்கிற, நம்மளை கொண்டு போட்டுருவானோ, அழிச்சிருவானோ, இதோட என் வாழ்க்கை முடிய போகுதோ என்று பயந்து கொண்டு இருக்கிறே, இந்த எகிப்தியரை ஒரு நாளும் நீங்கள் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வாழ்க்கையில் சில காரியங்களே நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம். இது என் வாழ்க்கையின் முடிவாக இருக்குமோ, முடிவான காரியத்துக்கு நான் வந்து விட்டேனோ, இனி நான் வெளியே வர முடியாதோ, விடுதலை பெற முடியாதோ, என் இக்கட்டான சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிறோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். இன்றைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு நீ திகைத்து நிற்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு வேதனைப்படுகிற பிரச்சனைகளை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலே. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் காணுகிற இந்த எகிப்தியர்கள் உங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் மேலே உயர முடியாதபடி, வாழ முடியாதபடி, உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடி, சந்தோஷமாக இருக்க முடியாதபடி, நிம்மதியாக இருக்க முடியாதபடி உங்களை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியனை ஒரு நாளும் காண மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த எகிப்தியன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? அருமையானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அந்த எகிப்தியன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? அருமையானவர்களே, எகிப்து என்றாலே ஒரு அடிமைத்தனம், சுவாதீனம் இல்லாமை, நாம் செய்ய விரும்புகிற காரியத்தை செய்ய முடியாதபடி நம்மை தடை செய்கிற ஒரு காரியம்தான் அடிமைத்தனம், இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது இவ்வண்ணமாய் சொல்லுகிறார். நீங்கள் வேதாமத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அவன் சொல்லுகிறான், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பாத வெறுக்கிற தீமையே செய்கிறேன். நானாக செய்யவில்லை, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்ன நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறான். எவ்வளோ பயங்கரம் பாருங்க. வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் யோவான் 8ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை சொன்னார். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். யோசித்து பாருங்களேன். வாழ்க்கையில் நிறைய மக்கள் பலவிதமான தீமைகளினாலே, பலவிதமான இக்கட்டினாலே நல்லாக இருக்கிறான், நல்ல மனுஷனாக இருக்கிறான், நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறான், ஆனால் குடித்து வெறித்து தெருவில் படுத்து கிடக்கிறான்.
நாயிலும் கேவலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். யோசித்து பாருங்க, இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவனுக்கு அது விருப்பமா? ஒரு தடவை நான் பார்த்து கொண்டு இருந்தேன், ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நினைக்கிறேன். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி தான் ஒரு அருமையான நண்பரும் இப்படி குடித்து அப்படி தெருவில் படுத்துனான். திடீரென்று சொல்லி அந்த படுத்து அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு எழும்பினான். எழும்புன்னு பார்த்தோன்னே அவன் முகத்தில் அப்படி ஒரு வெட்கம், கை காலெல்லாம் உதறிட்டு வேகமாக கடந்து போகிறான். அவனுக்கே தெரியுது, நான் ஒரு நாய் மாதிரி ஒரு மிருகம் மாதிரி தெருவில் படுத்து கிடக்கிறேனே, இவ்வளோ தப்பாக இடத்துல படுத்திருக்கிறேனே, அசிங்கமாயிட்டேனே. ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? அவனல்ல, அவனை குடிக்க சொல்லி இப்படி வாழ சொல்லி தூண்டுகிறதே அந்த பாவம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். இதான் அடிமைத்தனம். இன்றைக்கி ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களா, தீய வல்லமைகளா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரு அருமையான சகோதரன் கண்ணில் ரொம்ப பிரச்சனையோடு ஜெபிக்க வந்தார். அவருடைய கண்ணில் பிரச்சனை, டாக்டர் சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் பண்ணணும், உன் கண்ணில் ஏதோ ஒரு கோளாறு வந்திருக்கு, உன் விழித்திரைகள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். ஆகவே அவருக்கு ஜெபிக்கும்படி அழைத்து வந்தார்கள். அந்த அருமையான சவுனுக்காக ஜெபிக்கும்படி நான் முற்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய உள்ளத்தில் ஒரு காரியத்தை ஏவினார். அவனை பார்த்து கேட்டேன், தம்பி நீங்கள் எப்படி தூங்குறீங்க? தூங்க போக முன்னாடி என்ன செய்கிறீங்க? பைபிள் வாசிக்கிற பழக்கம் உண்டா? ஏதோ ஒரு தவறு இருப்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லி அந்த அருமையான தம்பியினிடத்தில் கேட்டேன். அவன் என்னை உற்று கவனித்தான். நான் கேட்டேன், உண்மையை சொல்லுப்பா, இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறாரு, ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறாரு, ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுது? அவன் மிகுந்த வேதனையோடு சொன்னான், ஐயா, நான் தூங்க போவதற்கு முன்பதாக என்னுடைய அறையில் என் விளக்குகளெல்லாம் அணைத்து விட்டு என் லேப்டாப்பை எடுத்து வச்சு மோசமான காரியங்களை, அசுத்தமான காரியங்களை, இச்சையான காரியங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் நான் தூங்குவேன்னு சொன்னான். யோசித்து பாருங்கள். சில சமயம் நான் உணர்றேன், ஐயோ இப்படி ஒரு சக்கடை மாதிரி இருக்கிறேனே, நான் மாற வேண்டாமா? ஆனால் அந்த காட்சியை பார்க்கலன்னா, அந்த இதெல்லாம் பார்க்கலன்னா என்னால் தூங்கவே முடியல. என்ன நிர்பந்தமான மனுஷன்னா. இன்றைக்கி ஒரு வேளை வாழ்க்கையில் செல்ஃபோனுக்கு அடிபட்டு இருக்கீங்களா? சாட்டிங்க்கு அடிபட்டு இருக்கிறியா? பேச முடியாமல், பலவிதமான காரியங்களை செய்ய முடியாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்கிறீங்களா? மது வருந்தாமல் இருக்க முடியாது, இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க முடியாது, இந்த தீமையான இடத்துக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? வேத வசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு 100% நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இன்றைக்கு காண்கின்ற இந்த அடிமைத்தனமாகிய பிசாசின் வல்லமையிலிருந்து இயேசு உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ விடுதலையாகலாம், நீ விடுவிக்கப்படலாம். உன்னை விடுவிக்கும்படிதான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவாய். எந்த தீய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே வா. ஆண்டவரே, இன்று காண்கிற எகிப்தியனை ஒரு காலம் காண மாட்டேன்னு சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அனுபவிக்கிற அந்த வேதனைகள், இன்றைக்கு அனுபவிக்கிற கஷ்டங்கள் இனி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுங்கள். மெய்யாகவே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டீர்கள். இரண்டாவதாக, இந்த எகிப்தினால என்ன வருதுங்க? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தான் தன் இடத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வெறுமனையாய் புறப்பட்டு போகிறான். வெறுங்கையோடு புறப்பட்டு போகிறான். போகிற இடம் என்னன்னு தெரியாமல் போகிறான். சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேசத்தில் வறட்சி வருது. எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் எகிப்து பக்கம் போயிடலாமே, ஆடு மாடுகள்லாம் செழிப்பான ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் எகிப்துக்குள்ளே போகும்போது ஒரு பயங்கரமான சூழ்நிலை வருகிறது.
சாராள் அழகாக இருக்கிற அந்த அழகான சாராளை பார்த்த உடனே எகிப்தில் அவனுக்கு வேதனை உண்டாகிவிடும். ஒரு சோதனை காலம் வரப்போகுது, இக்கட்டு வரப்போகுது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதனைகளை நான் எதிர்பாராமலே வாழ்க்கையில் நடக்கிறதா உண்மை. அவருடைய வாழ்க்கை அதான் நினச்சிது. பிழைக்க போகிற இடத்துல உயிருக்கு ஆபத்து. இப்போ ஜீவன் தப்பித்து கொள்ளும்படி விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு யோசனை வருது. நான் சாகாமல் இருக்கேன்னா சாரா ஒரு பொய்யை சொல்லிடுமா? என்ன இவ்வளோ நாள் அத்தான்னு கூப்பிட்டியே, மாமான்னு கூப்பிட்டியே, அது வேண்டாமா? அப்போ எப்படி சகோதரனேன்னு கூப்பிடுமா? யோசித்து பாருங்க. இந்த சோதனைக்கு வழி நடத்தினது எகிப்து. ஆகவே எகிப்து என்பது சோதனையின் இடமாக இருக்கிறது. இன்று காண்கிற எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களில் நாம் இச்சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் அவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படு என்று சொல்லாதிருப்பானாக. அப்போ சில நேரங்களுடைய வாழ்க்கையில் சோதனை எதனால் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் தப்பிக்கணும், எப்படியாவது இருந்து விடுதலை வேணும், இப்படி நடந்துருவோமே, இதை செஞ்சிருவோமே இல்லைங்களா? சாத்தா ரொம்ப தந்திரமானவன். நம்ம நோட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம எதில் வீக்கு பாருங்களா? அந்த ஏவாளமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த அம்மா அப்படியே போகும்போது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை பார்க்கும்போது ஒரு ஓரக்கண்ணுனாலே பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். பைபிள் அப்படி எழுதலை. ரொம்பலாம் இந்த அம்மா இந்த பக்கம் வரும்போது ஒரு மாதிரி தலையை வெட்டிட்டு போகிறாளே, நம்ம இன்றைக்கி கேட்டுறணும். சாத்தா ஒரு முடிவு பண்ணி கேட்குறான், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம்னு தேவன் சொன்னது உண்டோ? யோசித்து பாருங்க. இதான் போட்டு வாங்கிறது. சில நேரங்கள் நம்முடைய சோதனைகள் உள்ள விட்டு நம்மளை கழுத்தை பிடிச்சிடுவான். இந்த அம்மா அவனுக்கு தெரியல, என்னன்னு தெரியல, ஆண்டவர் சொன்னது அவனுக்கு தெரியாது. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த அம்மாவை வாயை திறந்து அப்படிலாம் அவங்க சொல்லலை, ஒரே ஒரு விருட்சத்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ சொன்னது யாரு? இந்த அம்மா. சோதனையின் கண்ணில் விழுந்துட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் ஒருவேளை ஒரு அன்பாய் பேசுகிற மக்கள், அன்பாய் பழகிற மக்கள், நட்பு என்று பழகின நட்புகள் இன்றைக்கி ஒரு கண்ணியாக மாறிடுச்சா? ஜீவன் போகிற மாதிரி இருக்குதா? தப்பிக்க முடியலையா? மாட்டிக்கிட்டியா? ஆண்டவரை விடுவிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ள அவர் தான். ஆனால் யோசேப்பு சொன்னா, என் ஜீவனுள்ள தேவன் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அவருக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஏன்னா நீங்கள் யோசேப்புடைய சரித்திரத்தை ஆராய்ச்சியாளர் சொல்லுகிற கூற்றின்படி யோசேப்புக்கு போத்திபார் அரண்மனையில் அந்த பதவி அளிப்பதற்கு காரணமாக இருந்தது போத்திபாருடைய மனைவி. இதெல்லாம் குருவியெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்ம எதாவது விதையை தூவி போடுறாங்க பார்த்தீங்களா, வேடன், அதை மாதிரி கொடுக்குறா, அள்ளி கொடுக்குறா, கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறா. ஒரு அருமையான சகோதரன் அப்படி தான் சொன்னார். கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகினான். அவன் சொன்னான், என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற அண்ணாச்சே, இன்றைக்கி ஒரு 5000 தான் நான் ஓடிடும், இது ஏன்ட்ட கேட்க வேண்டியதானே, விட காரியத்தை செய். கொஞ்ச நாள் கழித்து, என்ன இன்னும் ஒரு மாதிரி இருக்கிற, இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை, சரி வாங்கி ஒரு 10. அப்படியே வாங்கி 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 ஒரு நாள் கூப்பிட்டான், தம்பி நீ ரொம்ப நல்லா பழகிட்டான், அண்ணனும் நீ கஷ்டப்படும் போது கேட்காம உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன், இப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியுமா? என்னன்னாச்சு? ஒன்றாகல தம்பி, என்ன ஒரு 5 லட்சம் ஆயிருக்குது.
வட்டியே கொடுக்கல. அந்த வட்டியோட சேர்த்தா 8 லட்சம் ரூபா ஆச்சுது. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அவன் கதர்னா அழுதான், அண்ணாச்சே நான் என்ன பண்ணுவேன்? இதான் சோதனை. வாழ்க்கையில் சோதனை விழுந்துட்டியா? நான் சொல்றேன், கடன் வாங்க சொல்லுகிறது ஒரு சோதனை. அது கடன் வாங்க சொல்லி தூண்டுகிற ஒரு பிசாசின் ஆவி. மாட்டிக்கிட்டியா? சரியா மாட்டிக்கிட்டியா? அந்த வட்டி, இந்த வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, எல்லா வட்டியும் வாங்கிட்டு வெளியே வர முடியாம முழிக்கிறியா? ஒரே ஒரு வழி உண்டு. சோதனைகளை வென்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவில் உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ரொம்ப பசி, நடக்கக்கூட முடியல. அப்போது நம்ம ஆள் வந்து கல்லை கையில் எடுத்து, ஏப்பா இயேசு உலக ரட்சகரே, இது அப்படியே ஒரு டச் பண்ணி இது ரொட்டியாக கடவுன்னு சொல்லுங்க. ஆண்டவராய் கர்த்தர் வேத வசனத்தின்படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கேன்னு சொல்லி அதை மேற்கொண்டார். அவனை துரத்தினார். இன்றைக்கு அதே கர்த்தர் உன் நடுவிலே வருவாரானால், எபிரேயர் 2:18 சொல்கிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையின் வலையில் விழுந்து விட்டாயோ? அர்த்தம் புரியாமல் இன்னை முழித்துக் கொண்டிருக்கிறாயோ? உன்னை விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டாய். அந்த வேதனைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். அந்த கவலைகளை மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் வருவாயா? அந்த கர்த்தரிடத்தில் வருவாயா? ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை தாங்க, இன்னைக்கு ஒரு விடுதலை தாங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் தாங்க என் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுவார், இன்றைக்கு காண்கிற இந்த சோதனை என்கிற இந்த எகிப்தியனை இனி ஒரு காலம் காண மாட்டாய் என்று ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பார். சோதனைகளை தாண்டுகிற மனுஷன், சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சரியான பொருள். சோதனை சகிப்பு என்றால் சோதனைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பது. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, தனக்கு முன்பதாக வைத்திருக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் பாடுகளை சகித்தார். சகித்தார் என்றால் என்ன? அந்த சோதனையில் எனக்கு விடுதலை உண்டு, என்னை விடுவிக்க ஆண்டவர் உண்டு, என் தலையை உயர்த்த ஆண்டவர் உண்டு என்ற நிச்சயத்தோடு மேற்கொண்டார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இந்த சோதனை என்கிற இந்த எகிப்தை இனி ஒரு காலம் காண மாட்டாய் என்று சொல்கிறார். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்று கண்ட எகிப்தியன் யார்? பாவமாகிய எகிப்தியன். இன்று கண்ட எகிப்தியன் உன்னை சோதித்து பாவத்திலே விழ வைத்த அந்த எகிப்தியன். இறுதியாக யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவள் யோர்தானை தாண்டின பொழுது கர்த்தரை தொழுது கொண்டு ஒரு பலிபீடத்தை வைத்து எகிப்தின் நிந்தை உன்னிலிருந்து நான் புரட்டி போட்டேன். நிந்தை. இன்று கண்கிற எகிப்தியன் யார்? பாவமாகிய எகிப்தியன், சோதனைக்காரனாகிய எகிப்தியன். மூன்றாவது, உன்னை நிந்தித்த எகிப்தியன். நிந்தனைகள். நண்பர்களே, நீ உலகத்தில் பல நிந்தைகள் வழியாய் போகிறோம். எகிப்தியர் வந்து இந்த கானானிய மக்களை பார்க்கும்போது, இந்த யூத மக்களை பார்க்கும்போது, இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது ஒரு 10 அடி தள்ளியே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க பக்கத்தில் வந்தாலே என்ன வாசனை அடிக்கும்? ஆட்டு வாசனை அடிக்கும். என்ன வாசனை? ஆட்டு வாசனை. அதனாலே இவள் ஆடு மேய்க்கிறோம் என்று சொல்லி அவங்க கொஞ்சம் ஒரு லைனை தள்ளி வச்சுருந்தாங்க. வேண்டாம் ஐயா, இந்த மக்களோடு தொடர்பு, அவங்கள உட்கார்ந்து சாப்பிடக்கூட மாட்டாங்களாம், அவங்கள கண்டாலே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிந்தையிலே இருந்தார்கள். இவளால் வெளியே பேச முடியாது,
அவங்கள பார்த்தாலே, எகிப்தியனை பார்த்தாலும் தரை மட்டும் கீழே விழுந்துடும். அந்த காலத்து பழக்கங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் கூட அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்தில் பெரிய பெருஞ்சாதி மக்களை நாம் பார்க்கும்பொழுது, வித்தியாசமான உயர்ந்த குல மக்களை பார்க்கும்போது, அன்றைக்கு நம்முடைய கிராமங்களிலே அந்த தெருவில் செருப்பு கூட போடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, மேல் சட்டை போடக்கூடாது, இப்படிலாம் பழக்கம் இருந்துச்சு நம்ம நாட்டில் கூட. நான் சொல்ல தமிழ்நாட்டு தாங்க சொல்கிறேன். ஒருவேளை நம்ம காலத்தில் அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு அடிமைத்தனம் தான். அவங்க போகிற பஸ்ஸில் இருக்கக்கூடாது, அவங்க ஒரு சீட்டில் உட்கார்ந்தா 2 சீட்டு தள்ளி தான் உட்காரணும், நமக்கு தண்ணி கேட்டால் சிரட்டையில் தான் தண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்போ ரொம்ப விடுதலை ஆகிட்டோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு. இதை போல தான் எகிப்து என்றாலே நிந்தனை, பலவிதமான நிந்தனைகள். இந்த உலகத்தில் பல விதத்தில் நம்ம நிந்திக்கிறார்கள். நன்மை செய்து பாடுவனை வைக்கிறோம். சில தேவையில்லாம நிந்தனைகளை சொல்லிக்கொண்டே அடுக்கி கொண்டு போகிறாங்க. இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி. ஆண்டவர் சொன்னார், உங்களை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லி உங்களை நிந்திப்பாளானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் மிகுதியான பலனை தர விரும்புகிறார். சில நேரங்கள் நம்முடைய நிந்தைகள் நம்மை தொடருங்க. நம்மளை எப்படி கேவலப்படுத்தலாம், எந்த விதத்தில் கேவலப்படுத்தான்னு சொல்லி சாத்தான் யோசித்துக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு தெரியுமா, நம்மளை கேவலப்படுத்துகிறவன் அன்றைக்கி மெலித்தா தீவில் போய் அந்த புயலில் இருந்து தப்பி பவுல் அங்கே போய் இறங்குறார். அவருடைய கைகளை பார்த்தீங்கன்னா ஒரு விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு எப்பவுமே கடித்தோன்னு ஓடிடும். ஆனால் இங்கே கதையே வேற. அந்த விரியன் பாம்பு கடிச்சுக்கிட்டு பவுலுக்கு கை அப்படியே கவ்வி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கேவலப்படுத்துவான். அப்படியே ஜென்ரலாக கடிச்சிட்டு போனால் அவன் தூக்கி போட்டிருப்போம், அவனுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் கவ்வி பிடித்தபடினாலே ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறான், இந்த மனுஷன் மகாபரிய பாவி, புயலில் தப்பிச்சான், இப்போ மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். இப்படி ஒருவேளை உன் பிள்ளைகளினால், உன் கணவர்னால், உன் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையினால் உன்னோட பேச பயப்படுறாங்களா, டிஸ்டன்ஸ் கீப்பம் பண்ணுறாங்களா, உன் மனம் சோர்ந்து போயிருக்குதா? ஐயா, நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், வெறுக்கப்பட்டவளாக இருக்கிறேன், விரும்பத்தகாத மகளாக இருக்கிறேன். இயேசு சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னை தலைக்கு மூலைக்கல் ஆக்குற கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிந்தை நான் புரட்டி போடுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார், சாப சிலுவை சுமந்தார். இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உண்டு. உங்களை விடுவிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் நுகத்தடிகளை முறிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் கட்டுகளை அறுக்க அவர் இறங்கி இருக்கிறார். நிந்தை சொல்கிறாங்களா, பலவிதமாக பேசுகிறாங்களா, மன நொந்து போயிருக்கிறியா? நீ சிறுமைப்பட்ட தேசத்தில், வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கப் போகிறார். என் அன்புக்குரியவர்களே, எந்த இடத்துல கர்த்தர் நம்மை சிறுமைக்கு ஒப்புக் கொடுக்கிறாரோ அதே இடத்திலே நம் தலை நிமிரப்படுகின்ற நாட்கள் வருகிறது. உன் நிந்தைகள் ஓடப்போகின்ற ஒரு நாட்கள் வருகிறது. நீ விடுதலை அடைய போகிற ஒரு நாட்கள் வருகிறது. உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டாம், உன்னுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். எகிப்தின் நிந்தை புரட்டி போட்ட அந்த ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நிந்தனை உண்டாக்கின, துன்பத்தை உண்டாக்கின அந்த காரியங்கள் இனி இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், ஒரு அருமையான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இனி துன்பம் உண்டாக்க, வேதனை உண்டாக்க உன் பிள்ளைகள் உருவாகுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பிள்ளைகள்னால ஊரில் பேச முடியாமல் தலை குனிஞ்சுகளோ அதே பிள்ளைகள் நிமித்தமாய் மனமகிழ்ச்சியான நாட்கள் வருகிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எகிப்தின் நிந்தை நான் புரட்டி போட்டேன், எகிப்தின் நிந்தை நான் புரட்டி போட்டேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்மை நடத்துகிறவராய்,
நம்மை காண்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் வருகிறார். அவர் சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் நீங்கள் காண்பதில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களால் விட முடியாதபடி எங்களை அடிமைப்படுத்துகிற இந்த சாபமாகிய பாவம் எங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவித சோதனைகளினாலே சிக்கி தவித்து விடுதலை காண முடியாமல் இருக்கிறோம். அதிலிருந்து, அந்த சோதனையின் கண்ணிகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் அந்த எகிப்தின் எங்களுக்கு வேண்டாம். காரணமில்லாமல் எங்கள் சமுதாயத்தில், எங்கள் திருச்சபைகளில், நாங்கள் வாழுகின்ற பகுதிகளே நிந்தைகள் ஐயா, பலவிதமான வசை மொழிகள். ஐயோ, எங்கள் உள்ளமெல்லாம் உடைகிறது, எங்கள் உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரோ, எங்கள் நிந்தைகளை போக்க மாட்டீரோ என்று இருக்கிறீர்களோ, கர்த்தர் மாற்றி போடுவார். அந்த தேவனாகிய கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டது போல எங்கள் வாழ்க்கையின் நிந்தைகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் புரட்டி போடும் ஐயா. கனிவோடுமை அழைக்கிறோம், முழு உள்ளத்தோடுமை அழைக்கிறோம், முழு இதயத்தோடு அழைக்கிறோம் என்று ஆண்டோடு சமூகத்திலே வாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம், இன்று கண்ட இந்த பாவத்தை, இன்று கண்ட இந்த சோதனை, இன்று கண்ட இந்த நிந்தை அவர் புரட்டி போடுகிறார். இனி அவைகள் உங்களை நெருங்க முடியாது. எப்படி அன்றைக்கு பார்வோன் சேனை செங்கடலின் நடுவில் அவன் கொண்டு வந்து அப்படி அகற்றி போட்டாரோ, அதை போல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி உண்டாகப் போகிறது. அவர்கள் உங்களை துரத்தின அந்த பார்வோன் சேனையாகிய வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஜெய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் காண்பதில்லை என்று சொன்னீரே, இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு யாரெல்லாம் என்னால் அந்த தீய பழக்கத்தை விட முடியல பிரதர், நான் ரொம்ப அடிமைப்படுறேன், மணிக்கணக்கில் செல்ஃபோனில் உட்கார்ந்து இருக்கிறேன், மணிக்கணக்கில் ஐயா அந்த லேப்டாப்பில் உட்கார்ந்து 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 அசிங்கத்தெல்லாம் பார்க்குறேன், எங்கெல்லாமோ பண்ணுறேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாளோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னு இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அவளை விடுவிப்பீராக தகப்பனே. அதே போல் ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சோதனை, நான் படிக்கிற இடத்துல எனக்கு சோதனை ஐயா, பலவிதமான கடன் நெருக்கங்கள் என்ற சோதனை, எனக்கு விடுதலை இல்லை, என்னால் வாழ முடியல தகப்பனே. சோதனைக்கு உட்படாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படி ஜெபிக்க சொன்னீரே இயேசுநாதா. இன்றைக்கு சோதனையின் கண்களிலே சிக்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அதை போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வாழ்க்கையில் பல நிந்தைகள் அவமானங்களினாலே, பிள்ளைகளை குறித்த நிந்தைகள், ஒரு குடும்பத்தில் சொன்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் பிள்ளைகளினால் உன் மகனால் வந்த நிந்தனை தலை தூக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிய ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாளில் உனக்கு விடுதலை என்று. ஒவ்வொரு ஜனங்களையும் யாரெல்லாம் நிந்தைக்கு உட்பட்டு அவமானங்கள் உட்பட்டு கண்ணீரோடு வாழுகிறாளோ அவளுக்கு விடுதலை கொடுப்பீராக. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் காணாதபடி அவளை ஆசீர்வதித்து விடுவிக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.